ஹாய், வணக்கம். முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இதை கேட்குறதுக்காக உங்கள் நேரத்தை செலவிட நீங்கள் தயாரானதுக்கு. ஸோ என்ன இன்னைக்கு அப்படின்னா, ஒரு அண்ணன் திடீர்னு எனக்கு மெசேஜ் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் இருக்குது, அது பாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னார். நானும் அதை எடுத்து பார்த்தா அது நல்ல ஒரு லென்த்தியான போஸ்ட்டு, ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி இருந்தது. அதை படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, இதை யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டக்குன்னு விஷயத்துக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த போஸ்ட் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹண்டரை பற்றினது. ஒரு ஹண்டர், ஆமாம், வேட்டைக்காரரை பற்றினது. அவர் ஆக்சுவலாக இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே அவர் வேட்டையாடின புலிகளை பற்றி அவர் எழுதியிருக்காரு. ஸோ ஒரு வேட்டைக்காரர் புலிகளை வேட்டையாடுறதுல என்ன பெரிய இது இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவர் வேட்டையாடின புலி எல்லாமே மேன் ஈட்டர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதான், மனுஷங்களை திங்கிறது. ஆமாம், புலி மனுஷங்களை திங்க தானே செய்யும், இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு புலி வேட்டையாடக்கூடிய கடைசி இனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷ இனம் தான். ஆமாம், அந்த இதில் ஒரு அழகாக அவர் எழுதியிருப்பார். என்னென்னா, ஒரு புலி உங்களை ஒரு மனுஷனை பார்க்குது அப்படின்னா முதல்ல ஓடுறது புலியாக தான் இருக்கும். அதாவது நான் சொல்கிறது எதிர்பாராத சந்தர்ப்பங்களில். நம்மளாம் நினச்சிட்டு போகலாம், காட்டுக்குள்ளே புலி இருக்கும் நம்மளை தின்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கிடையாது. ஒரு புலி உங்களை பார்த்துச்சுன்னா முதல்ல ஓடுறது புலியாக தான் இருக்கும். அதே சமயம் ஒரு புலி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்களால் அதை கண்டே பிடிக்க முடியாது. யூ கான்ட் see a tiger அப்படிம்பார் அவர். அதாவது அந்த புலி உங்களை அந்த அளவுக்கு நோட் பண்ணுமாம்மா, அது தெரியவே தெரியாதாம்மா. ஸோ அந்த மாதிரி அந்த புக்கில் நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எழுதியிருக்கு. அவர் பேர் கெனித் ஆண்டர்சன், ஓகேங்களா. அவர் பார்த்திங்கன்னா எனக்கு நான் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிற பழக்கம் கொஞ்சம் தான் உண்டுங்கிறதுனால அதில் நான் படித்ததில் ஒரு முக்கியமான அவர் பார்த்திங்கன்னா டாக்டர் கே. இவரும் காடு சம்மந்தமான விஷயங்களை பண்ணுறவர் தான். இவர் ஆக்சுவலி ஒரு வெட்டினரி டாக்டர். அவருக்கு காட்டை பற்றின புரிதல் ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு புரிதலாக இருக்கும். அந்த விலங்குகள் அதுங்க கூட அவர் இன்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த விலங்குகள் இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றது, நம்ம எப்படி ஒரு டாக்டர் தேடி போவோமோ அதே மாதிரி விலங்குகளும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேடி வரும் அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டிருப்பாங்க அந்த புக்கில். அப்புறமா இன்னொரு விஷயம் மனுஷன் ஏன் இந்த மாதிரி இருக்கான், காட்டை ஏன் இந்த மாதிரி அவன் இது பண்ணுறான் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி கட் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா, கெனித் ஆண்டர்சன் மேன் ஈட்டர்ஸ் அப்படிங்கிறது மனுஷங்களை வேட்டையாடக்கூடிய புலி தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த புலிகளை இவர் வேட்டையாடுறாரு, கொல்றாரு. கொன்னுட்டு அந்த புலி ஏன் மேன் ஈட்டராக மாறுச்சு அப்படிங்கிறத பார்க்குறாரு. இதுதான் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் வேட்டையாடினதுக்கப்புறம் வேட்டையாடின அந்த புலியை என்ன பண்ணுவார்னா மெஷர் பண்ணி அந்த புலி எதனால் மேன் ஈட்டர் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் அதை நோட் பண்ணுவார். இப்போ ஒவ்வொரு மேன் ஈட்டரை அவர் ஹண்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு போராட்டம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப போராட்டம் மாதிரி தான் இருக்கும். அவரும் அவரோட உயிரை நிறைய இடத்துல பணைய வச்சுருப்பார். ஆப்வியஸ்லி இப்போ நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு வேட்டைன்னா அந்த மாதிரி இருக்காது. இங்கே மேக்சிமம் அந்த புலி வேட்டையாடுறது ராத்திரி தான் இருக்கும். பகலை விடையும் ராத்திரி தான் இருக்கும். ஸோ நைட்டு அந்த மாதிரி அவர் வேட்டைக்கு போய் உட்காந்துருப்பார். அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அந்த மலை ஒரு வேலி மாதிரி, ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். அப்போது நைட் ஒரு 7-8 மணிக்கெலாம் அவர் போயிடுவார். அது டிபெண்ட்ஸ். சில நேரம் 8 மணிக்குனா எக்ஸாக்டாக 8 மணின்லாம் கிடையாது. பொழுது சாயிறப்போ கிளம்பிடுவார் வேட்டைக்கு. போய் என்ன பண்ணுவாருன்னா, அந்த இடம் சூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நிறையா ரீசன்ஸ் இருக்கும். அந்த பெயிட், அதாவது இந்த மாடுகளை கொண்டு கட்டி போட்டு அந்த புலி வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பார். ஒரு மறைவான பிளேஸில் இருப்பார். அந்த மறைவான பிளேஸில் இருந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போது அவர் அந்த நைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எழுதுவார். 8-9 மணிக்கு மேலே அந்த மலைகளை தாண்டி நிலாவோட வெளிச்சம் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே வரும்போது அந்த காடு அப்படியே மிளிர ஆரம்பிக்கும். நீங்கள் நைட்டு லைட்டே இல்லாத இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது என்ன லைட்டே இல்லாத இடம்னா, நம்ம எங்கேயாவது காட்டுக்குள்ளே இல்லை, நம்ம ஊரை தாண்டி வெளியில் சரக்கடிக்கெல்லாம் ஒரு குரூப்பு போவாங்க. அவங்க கூட எப்போவாவது போயிருக்கிறீங்களா? நான் எனக்கு 2-3 வாட்டி அந்த மாதிரி போயிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு வண்டியில் தான் போவாங்க. போய் ஊருக்கு வழியில் வண்டியை ஆஃப் பண்ணிடுவாங்க.
ஆஃப் பண்ணிவிட்டு லைட் போட மாட்டாங்க. நான் வந்து ஃபோனில் லைட் போடும்போது லைட் ஆஃப் பண்ணு அப்படிம்பாங்க. என்னடா லைட் ஆஃப் பண்ண சொல்கிறீங்கன்னா எப்படின்னு தெரியும்னா அது தெரியும் அப்படிம்பாங்க. நம்மளோட கண்ணோட கருவிழி இருக்குல்ல பியூப்பிள்ஸ் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டைலேட் ஆகி அந்த லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். இப்போ அந்த கேமராலலாம் வந்து லோ லைட்டு சென்சார்ஸ் இருக்கும்ல, நீங்கள் ஐஎஸ்ஓ கூட்டினீங்கன்னா நாய்ஸ் வரும், ஆனால் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த லைட்டு கம்ப்ளீட் டார்க்னஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்மளோட கண் வந்து அந்த இருட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். நம்ம தான் கொஞ்சம் பயப்படுவோமே தவிர ஒன்ஸ் அப்படி போக 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 பார்த்திங்கன்னா கரெக்டாக சரக்கு அளவு முதற்கொண்டு ஊற்றுவாங்க. அந்த அளவுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு தான் போகிறது. இங்கே அதே மாதிரி கதையில் பார்த்திங்கன்னா இவரும் அதே மாதிரி அந்த நைட்டு வர்றது, அப்புறம் இந்த மேக்ஸிமம் வந்து இந்த மேன் ஹண்டர்ஸ் வர்றதை வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறது கடமான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடமான் இல்லைன்னா புள்ளிமான், இது ரெண்டும் கத்த ஆரம்பிச்சிடும் சென்ஸ் பண்ணி. இவர் ஒரு பேட் யூஸ் பண்ண மாட்டார், ஒரு 2-3 பேட் யூஸ் பண்ணுவார். அதாவது 2-3 மாடுகளை வந்து யூஸ் பண்ணுவார். அந்த மாடுகளும் அவருக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நல்ல மாட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இவங்க காட்டில் இருக்கிறவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க, அதை வந்து அபசகுணமான்னு நினைப்பாங்க. ஒரு சீக்கான மாடு, அதாவது நான் ஒரு 2-3 நாளில் இறந்துருன்ற மாதிரி மாடை தான் கொடுப்பாங்களாமா. இல்லைன்னா வந்து இவர் வந்து சந்தைக்கு போய் தான் மாட்டை வாங்கிட்டு வரணும், அதுக்கு காசு கொடுக்கணும். பாருங்களேன், அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இவர் போகிறாரு. ஆனால் வேறு வழியில் அந்த மக்களோட இயலாமை வந்து அந்தளவுக்கு இருக்குது. அவங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. இது அந்த கஷ்டத்துலேயும் என்ன ஆகும்னா இந்த மேன் ஈட்டர் வந்து இருக்கிறதுனால வெளியில் நைட்டு வெளியில் இறங்கினாலே புலி அடித்து கொண்டுரும். அதனாலே இந்த மக்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே குடிசைக்குள்ளேயே நைட்டு வந்து நேச்சர் கால்ஸ், அதாவது ஒரு ஆத்திர அவசரம்பாங்கள்ல, அதெல்லாமே வந்து சில சமயம் அங்கேயே கூட போயிடுவாங்க அவங்க வீட்டிலையே. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பெத்தட்டிக்கான சுச்சுவேஷனில் தான் அந்த மக்கள் வந்து இருப்பாங்களாமா. அதில் வந்து ஒருத்தர் வந்து நான் வெளியில் போய் பார்க்குறேன்னு சொல்லி தைரியமாக வெளியில் போயிட்டு ஒன்றுக்கு இருந்துட்டு தான் வந்திருக்காரு. ஐ மீன் சுசு போயிட்டு வந்திருக்காரு. அதே பெரிய ஒரு சாகசம்தான். மறுநாள் அந்த மனுஷன் போனவர் காணும். அவர் காணும் சத்தின்னு போனவர் வரலையே அப்படின்னோடனே அந்த அவரோட ஒய்ஃபும் போயிருக்காங்க, அவங்களும் காணும். மறுநாள் காலையில் பார்த்தா 2 பேருமே வந்து சிதலம் அடைஞ்சி, அதாவது பாடி பார்ட்ஸ்லாம் பிச்சு பிச்சு கிடச்சிச்சு. ஸோ அவங்க அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் வந்து கென்னத் ஆண்டர்சனை பார்க்குறதுக்காக அவர் கூட இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போது மறுநாள் காலையில் வாசலில் வந்து கென்னத் ஆண்டர்சன் வாசலில் வந்து தட்டுறாங்களாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க 2 பேரும் பார்த்தோன்னே இவருக்கு ஆச்சரியம். ஒரு பக்கம் சந்தோஷம், இவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு. இன்னொரு பக்கம் இவங்க வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பீதி வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு. என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் புலி அடிச்சிருச்சு, எனக்கு நீங்கள் தான் வந்து இது பண்ணணும். அவர் சொல்லியிருப்பார், அவன் வந்து அந்த புலியை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக என்கிட்ட வந்திருக்கான். ஏன்னா 18 மைல் வந்து நடந்து வந்தால் தான் பஸ்ஸே பிடிக்க முடியும். இவங்க நைட்டு நடந்து வந்திருக்காங்க, அதாவது இவங்க உயிரை வெறுத்து நடந்து வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா 1/2 பாட்டில் பிராண்டி குடிச்சிட்டு என்னன்னாலும் பரவாயில்லன்ற மாதிரி கிளம்பி வந்திருக்காங்க. பாருங்கள், தைரியத்துக்காக வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ சேலத்தில் வந்து தடைகள் இருந்துச்சாமா 60ஸ்ல. இந்த மாதிரி லிக்கர் ப்ராகிபிஷன்லாம் இருந்திருக்கும் போல், மது விலக்கு தடைகள்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் இவங்க எங்கேயோ அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிட்டு வந்துட்டாங்க போல். மைசூர் வழியாக போயிருக்கிறாங்க பெங்களூருக்கு. போய் இந்த மாதிரி பார்த்து இது பண்ணோடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டூட்பேக்கர் கார் வச்சுருப்பார். ஸ்டூட்பேக்கர் கார் நான் உங்களுக்கு அப்போ இதில் முடிஞ்சால் வீடியோவில் போட்டு விட்றேன். அந்த காரை எடுத்துகிட்டு வந்து அந்த அதே மாதிரி தான் 18 மைல் இங்கே நடந்தவனும் கார் வராது. இவர் வர்றப்போ இவரோட 404 கன்று, அப்புறமா வந்து மெடிக்கல் சப்ளைஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். பென்சிலின்னு, அப்புறம் இந்த மாதிரி பேசிக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் நீட்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார். வந்து கேம்ப் போட்டுருவார். கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா கெஸ்ட் ஹவுஸில் இருப்பார், இல்லைன்னா கேம்ப் போட்டுருவார். ஒரு வாட்டி ஒரு புலியை கொல்றதுக்காக மரத்து மேலேனா ஒரு நம்ம ட்ரீ ஹவுஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இவருக்கு வந்து ஒரு 15 அடிக்கு மேலே வந்து இவர் இது பண்ணி விட்ருப்பாங்க. நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு ஊஞ்சல் மாதிரி தொங்கிட்டு இருப்பார்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்க.
இவர் வந்து கன்னை வந்து பொசிஷன் பண்ணி வச்சிட்ருப்பார். அவர் அதில் எழுதியிருப்பார், நான் ரொம்ப ஆக்வர்டான ஒரு பொசிஷனில் தான் இருந்தேன். ஏன்னா டக்குன்னு வந்தால் கூட என்னால் ஷூட் பண்ண முடியாது. எந்த புலியுமே நேராக வந்து உங்களை அட்டாக் பண்ணாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புலி உங்களை பார்த்துட்ருக்குன்னா யூ கேன் see the டைகர் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் ஆர் தேர். இவர் மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்காரு, நல்லா இது பண்ணி தொங்கிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து கட்டி கொடுத்தது எல்லாமே இவங்க தான். யார் சுட கூப்பிட்டாங்களோ அவங்க தான் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அங்கேயே காட்டிலே இருக்கிறவங்க தானே, அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா வரும். நல்லா செட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு துப்பாக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நைட்டு ஒரு 8 மணி போல் அவருக்கு சென்ஸ் ஆகுது புலி வந்துருச்சு அப்படிங்கிறது. சென்ஸ் ஆகிறது அப்படின்னா ஹண்டருக்கு வந்து ரொம்ப முக்கியமான எபிலிட்டி வந்து ஹண்டிங் எபிலிட்டி தான். நைட்டு நான் சொன்ன மாதிரி கண்ணு தெரியாது, ஆனால் காது கேட்கும். இவர் காது ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருப்பார். அவர் வந்து சொல்லுவார், ஒரு வேட்டைக்காரனுக்கு 2 முக்கியமான விஷயம். ஒன்று அவனோட கன்று, 2வது அவனோட வேட்டையாடும் திறன். அந்த திறனில் முக்கியமான ஒரு திறன் வந்து செவித்திறன், காது கேட்குறது. ஸோ அது ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். என்னென்னா அந்த மரம், இவரை கட்டி போட்டிருக்காங்களா அந்த மரத்தில் அந்த புலி வந்து அதோடய உடம்பு அப்படி உரசிட்டு வருமாமா. அது வந்து ஒரு பஞ்சு மெத்தையில் வந்து உரசுற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் வரும்போது இவர் தெரிஞ்சிச்சு புலி இருக்குன்னு. பட் எங்கே இருக்குன்னு தெரியலை. அப்புறம் அவர் வந்து கணிச்சிட்டாரு, அந்த புலி வந்து அவர் உட்கார்ந்துருக்கிறதுக்கு நேராக கீழே தான் இருக்கும். அப்படியே அப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ இவருக்கு வந்து அந்த பொசிஷனில் இவர் ஷூட் பண்ண முடியாது. ஷூட் பண்ணால் ஒன்று இவர் கீழே விழுந்துருவார், இல்லை துப்பாக்கி கீழே விழுந்துடும். கரெக்டாக அந்த ஷோல்டரில் இது பண்ணி ஷோல்டரில் மவுண்ட் பண்ணி தான் சொல்லணும். ரீகாயிலிங் எஃபெக்ட்லாம் இருக்குது. ஸோ இப்போ இவருக்கு வந்து ஆங்கிள் எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த புலி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு அந்த மரத்தில் ஏறி, இவர் 15 அடியில் இவர் கட்டி வச்சுருப்பாங்க, 15 ஃபீட்டில். அந்த புலி 7 அடி அந்த மரத்தில் ஏறி இவரை நோக்கி பாயம் கீழே. இது எல்லாமே கீழே நடந்துகிட்ருக்கு. இவர் ஒரு கணிச்சு என்ன பண்ணியிருப்பார்னா, திரும்பி ஷோல்டரில் மவுண்ட் பண்ணி துப்பாக்கி தூக்குனா புலி இவருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். அதாவது இவர் ரைட் சைடில் திரும்புவார், பார்த்தா புலி லெஃப்ட் சைடில் இருக்கும். டக்குன்னு இவர் லெஃப்ட் சைடில் இப்படி சுதாரிச்சு, ஏன்னா பெரிய கன்று பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் சுதாரித்து இவர் கன்னை மவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே புலி என்ன பண்ணணும்னா, கீழே இருந்து மேலே ஏறினது பாஞ்சி இவர் அட்டாக் பண்ணுறதுக்கு கையை இது பண்ணும். பட் புலிக்கு எட்டாது. புலியோட நகம் மட்டும் என்ன பண்ணுன்னா, இவர் உட்காந்துருந்தால அந்த ட்ரீ ஹவுஸ் மாதிரி பண்ணியிருந்தால அதில் வந்து இப்படி ஒரு ஸ்க்ராட்ச் போடும். அந்த ஸ்க்ராட்ச் போடுறது இவரோட பாட்டம், அதாவது இவரோட எப்படி சொல்கிறது, புட்டம்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம லோக்கல் ஸ்லாங்கில் வந்து டிக்கின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இப்படி ஒரு கோடு கிழிச்சிரும். ஸோ இப்படி ஒரு கோடு கிழிக்கிறப்போ அவர் எழுதியிருப்பார், கீழே வந்து 2 லேயரில் வந்து லெதரில் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, உட்கார்றதுக்காக குஷனிங் வேணும்ல, அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி இவரோட ட்ரௌசரை தாண்டி இவரோட இன்னரை தாண்டி அந்த புலி நகம் வந்து அவரோட ஸ்கின்னை வந்து பெனிட்ரேட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அந்த புலி மிஸ் ஆனோடனே அந்த புலி போயிடும். இப்போ அந்த புலி எங்கே இருக்குதுன்னு தெரியாது, இவருக்கு கிழிச்சிருச்சு. இப்போ விஷயம் என்னென்னா, ஒரு புலியோட நகத்தில் வந்து பாய்சனஸ் பாக்டீரியாஸ் இருக்கும். அது வந்து வேட்டையாடுற மிருகங்கள்லாம் கிழிக்கும்ல, பாய்சனஸ் பாக்டீரியா இருக்கும். இது மனுஷனை கொல்கிற புலி. அப்போ இதோட நகத்தில் என்ன இருக்கும், மனுஷனோட சதை, அதில் இருக்க பாக்டீரியா இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பாய்சனஸ், இன்ஃபெக்ட் ஆகிடக்கூடாது. இவர் வந்து உணர்ந்துட்டார். ஒரு 20-30 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்பார். பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாருன்னா, ஒரு கயிறை கட்டி கன்னை கீழே இறக்கி இவருமே கீழே இறங்கிடுவார். இப்போ கேம்புக்கு போகணும். ஒரு 7 மைலோ 3 மைல் நினைக்கிறேன். இந்த கேம்புக்கு நைட்டு கண்ணு தெரியாது, லைட் யூஸ் பண்ண முடியாது, புலி எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இவர் நடந்து போகணும். கன்னை தூக்கி இதில் வச்சுருப்பார், ஷோல்டரில் மவுண்ட் பண்ணிகிட்டே போவார். எல்லா பக்கமும் சுற்றி போவார். எந்த செகண்டு வேணால் எந்த டைரெக்ஷனில் இருந்தனாலும் இவரை வந்து புலி அட்டாக் பண்ணலாம். ரொம்ப பெருசாலாம் அடிக்கணும் வைக்கணும்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு புலி அடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அடியை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் எப்படி இருக்கும் அப்படின்றது. நம்ம இது பார்த்துருப்போம்ல, பைசன் அப்படின்னு சொல்லுவோம்ல, காட்டு மாடு. அந்த காட்டு மாடு வந்து ஒரு பிக்கப் ட்ரக்கு, மஹேந்திரா பிக்கப் ட்ரக் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பிக்கப் ட்ரக்கை கழுத்தில் தூக்கி கடாசிருமா.
அதாவது முட்டி தூக்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஜல்லிக்கட்டில் முட்டி தூக்கும்ல, அந்த மாதிரி முட்டி தூக்குச்சுன்னா அந்த பிக்கப் ட்ரக்கை வந்து கவுத்திருமா. ஒரு பிக்கப் ட்ரக் வந்து அசால்ட்டாக ஒரு 1800 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு அந்த காட்டு மாடோட கழுத்து வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா. இந்த புலி ஒரு அடி அடிச்சதுன்னா அந்த கழுத்து அப்படியே 180 டிகிரி திரும்பிடுமா. அப்போ இந்த புலியோட அடி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இவர் அப்படியே நடந்து போய் அன்னைக்கு அந்த கேம்பில் இவங்க 2 பேரும் அவங்க இவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. விடியனாலுமே அவங்க அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா இவர் புலி வேட்டையாட போயிருக்கார்ல, இவர் உயிரோட வராங்கிறது சந்தேகம். ஸோ அவங்களும் உயிரை கையில் பிடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இவரை போய் இவர் வந்த உடனே டக்குன்னு எனக்கு வெந்நி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். வெந்நி வச்சு என்ன பண்ணுவார்னா அங்கே போய் கட்டில் படுத்து அவங்கள்ட்ட சொல்லி அந்த ஊண்டை வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெரிலைஸ் பண்ணி அவர் பென்சிலின்லாம் வச்சுருப்பார். ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பார். அந்த பென்சிலினை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு படுத்துருவார். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல அவர் தன்னோட உயிரை வந்து பணைய வச்சு தான் இது பண்ணியிருப்பார். பாருங்களேன், இப்போ அவர் வந்து சாதாரண புலியை வேட்டையாட போல் நார்மலான ஒரு ஹண்டிங் சிச்சுவேஷனே கிடையாது. நைட்டில் தான் நீங்கள் வந்து ஹண்ட் பண்ண முடியும். அதுவும் அது வந்து மேன் ஈட்டிங் டைகர் அப்படிங்கிறதுனால நார்மல் புலியை விடையும் அதோட திங்கிங் கெப்பாசிட்டி எபிலிட்டிலாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நிறையா உள்ள வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் மனுஷன். ஒரு புலி எப்படி யோசிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மேன் ஈட்டிங் டைகரை வந்து எப்படி ஹண்ட் பண்ணணுங்கிறது இவருக்கு ஐடியாவே இருக்காது. பட் இவருக்கு என்ன ஒன்று இருக்குன்னா, அவருக்கு ஒரு ஸ்கில் இருக்குது. எனக்கு வேட்டையாடக்கூடிய ஸ்கில் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு, வெகுஜன மக்கள் தான் அவங்க, கஷ்டப்படுற மக்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கும். அவர் போயிட்டு அவரோட அதை கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் பண்ணுவார். ஆனால் அதை வந்து அப்படி பிளைண்டாக நான் தான் பெரிய வேட்டைக்காரன்லாம் பண்ண மாட்டார். நிறைய இடத்துல அவரோட தப்பை ஒத்துக்குவார். இந்த இடத்துல நான் இந்த மாதிரி பண்ணியிருந்ததுனால தான் நான் தப்பிச்சேன், இல்லைன்னா நான் அன்றைக்கி மாட்டியிருப்பேன், என்ன இது பண்ணியிருக்கோம், கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அட்டம்ப்ட்டு ஃபெயில் ஆகும். நிறைய இடத்துல உயிர் பிழைச்சி வந்திருப்பார். இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் ஷேர் பண்ணுன்றதுனால இது வந்து ஒரு கிளிம்ஸாக ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். இதோட ரெஸ்பான்ஸை பொறுத்து அடுத்தடுத்து இது மாதிரி ஒரு 7-8 கதைகளே இருக்குது. அந்த ஒவ்வொரு கதையும் எப்படி ஆரம்பிக்குது, அது எப்படி முடியுதுன்றது ரொம்ப சுவாரஸ்யமாக அவர் எழுதியிருப்பார். முடிஞ்ச அளவுக்கு அதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மக்களே. ஸோ அதான் இதை ரெக்கார்ட் பண்ணி போடலாம் தான் இருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக. அடுத்த எபிசோடில் ஹோப்ஃபுல்லி நான் உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.